ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், ஒர்க் ஹார்ட், ட்ரீம் பிக், நெவர் கிவ் அப். கடினமாக உழைங்க, பெருசாக கனவு காணுங்க, நீங்கள் செய்துட்ருக்க வேலையை பாதியில் விட்டுறாதீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ இந்த ஃப்ரேஸை நம்ம எந்தெந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடை பாருங்கள். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. When you say the phrase it's very kind of you, you are saying that what someone has done or said was very appreciated or welcomed. அதாவது நீங்கள் இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பாராட்டும்படியான ஒரு செயலை உங்களுக்கு செய்திருப்பாங்க, வரவேற்கும்படியான ஒரு செயலை உங்களுக்கு செய்திருப்பாங்க, அதாவது உங்களுக்கு ஒரு உதவி செய்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல செயலை உங்களுக்கு செய்திருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசலாம். இப்போ உங்களுக்கு இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை எந்த மாதிரி சூழ்நிலையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த ஸ்லைடை பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஹெல்ப் அஸ். அதாவது எங்களுக்கு உதவி செய்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்க நம்மளுக்கு உதவி செய்திருப்பாங்க, அந்த செயலை நம்ம அவங்கக்கிட்ட பாராட்டி சொல்லுவோம், அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதுதான் இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஆஃபர் மீ சம் ஃபுட். யாராவது நம்மளுக்கு பசியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன், அந்த சாப்பாடு கிடைச்ச உடனே நம்மளுக்கு நம்ம பசி ஆறிட்டுருக்கோம், நம்ம மன நிறைவோடு இருந்திருப்போம். அவங்களுடைய செயலை இப்போ நம்ம பாராட்டி சொல்லுவோம், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்களுடைய செயலை நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஆஃபர் மீ சம் ஃபுட் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த சென்டென்ஸை நம்ம சொல்லுவோம். அவங்க நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம பசியாக இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு தேவையான சாப்பாடை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுடைய செயலை நம்ம பாராட்டுறோம், அப்ரிஷியேட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை எந்த மாதிரி சூழ்நிலையில் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு டெக்கரேட் த ஹவுஸ் ஃபார் கிறிஸ்மஸ். அதாவது கிறிஸ்மஸ் சீசனை நம்மளுடைய வீட்டெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணி வைப்போம் இல்லைங்களா? நம்மளுடைய வீட்டை ரொம்ப அழகாக யாராவது நம்மளுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுடைய செயலை நம்ம பாராட்டி அவங்கக்கிட்ட சொல்லுவோம், இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு டெக்கரேட் த ஹவுஸ் ஃபார் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு இன்ஃபார்ம் அஸ் வாட் ஹேட் ஹேப்பன்ட். அதாவது யாராவது ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க செய்த அந்த செயலை பாராட்டி நம்ம அவங்கக்கிட்ட இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு இன்ஃபார்ம் அஸ் வாட் ஹேட் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை நம்ம வெளியூர் போயிடுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சாவியை கொடுத்துட்டு நம்ம போகிறோம், எங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். திடீர்னு ஒரு தடவை கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் கேட்குது அவங்களுக்கு. உடனே அவங்க நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம், அந்த சாவியை எடுத்து திறந்து நீங்கள் அந்த கேஸ் இதை வால்வை லாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அதை உடனே செய்துடுறாங்க. அவங்களுடைய செயல், அதாவது அவங்க அந்த விஷயத்தை நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ண இந்த செயல் நம்மளுடைய வீட்டை பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றியிருக்குது. அதனால் அவங்களுடைய செயலை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறோம், இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு இன்ஃபார்ம் அஸ் வாட் ஹேட் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை எந்த மாதிரி சூழ்நிலையில் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா?
அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஹெல்ப் அஸ் ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம். அதாவது ஏதாவது மிகப்பெரிய விஷயத்தை அதுலேருந்து மீண்டு வருவதற்கு யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுடைய செயலை நம்ம பாராட்டி அவங்கக்கிட்ட இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஹெல்ப் அஸ் ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய செயலை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு லிசன் டு மை ப்ராப்ளம். அதாவது என்னுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அவங்க வந்து நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம வந்து புலம்பும் பொழுது நம்மளை லிசன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, நம்மளுடைய பிரச்சனையை வந்து காது கொடுத்து கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதனால் நம்மளுடைய மனபாரம் வந்து குறைந்திருக்கும். அதனால் அவங்களுடைய செயலை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அவங்கக்கிட்ட இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு லிசன் டு மை ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு இன்வைட் மீ அண்ட் மை ஃபேமிலி ஃபார் டின்னர். யாராவது நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளையும் நம்மளுடைய ஃபேமிலியையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய செயலை பாராட்டி அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம அவங்கக்கிட்ட வந்து இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு இன்வைட் மீ அண்ட் மை ஃபேமிலி ஃபார் டின்னர் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ட்ராவல் ஆல் த வே டு ரிட்டர்ன் மை பர்ஸ். அதாவது இவ்வளோ தூரம் வந்து என்னுடைய பர்ஸை கொடுக்கறதுக்காக வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய செயலை நான் பாராட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பர்ஸை வந்து விட்டு வந்திருப்போம் அல்லது தொலைச்சிட்டு வந்திருப்போம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம பர்ஸை நம்மள்கிட்ட ஒப்படைப்பதற்காக நம்மளுடைய வீடு தேடி வந்து அதை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க செய்த அந்த செயலை நம்ம பாராட்டி அவங்கக்கிட்ட பேசும்பொழுது இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ட்ராவல் ஆல் தி வே டு ரிட்டர்ன் மை பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஹெல்ப் மீ கிராஸ் த ரோடு. யாராவது ஒருத்தர் வந்து வயசானவர் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவங்களுக்கு நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி விட்டுருந்துருப்போம் இல்லைங்களா, ஹெல்ப் பண்ணியிருந்திருப்போம் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஹெல்ப் மீ கிராஸ் த ரோடு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை எந்தெந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் பாருங்கள். இந்த ஸ்லைடை ராணி வாணி 2 பேர் பேசிக்கிறாங்க. ராணி சொல்கிறாங்க டூ சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த செயலை பாராட்டி உடனே வாணி சொல்கிறாங்க இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ராணி வந்து வாணிக்கு ஒரு சிஇஓவாக இருக்கலாம், ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக அவங்க வந்து இருக்கலாம். இவங்களை உட்கார சொன்ன உடனே வாணி வந்து அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. அவங்களுடைய செயலை பாராட்டும் விதமாக அவங்கக்கிட்ட வந்து இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷனோட பார்த்தோம் இல்லைங்களா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை உங்களுடைய கான்வர்சேஷனில் உங்களுக்கு யாராவது இது மாதிரி ஏதாவது உதவி செய்யும் பொழுது, நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுது அவங்கள பாராட்டணும் அப்படின்ற சூழ்நிலையில் அவங்களுடைய செயலை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.